ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய காலியான தீப்பெட்டியை வச்சு 6 ரியூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். காலி தீப்பெட்டியில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இது தெரியாமல் நம்ம தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இது போல் பெரிய தீப்பெட்டி வந்து எடுத்திருக்கேங்க. இந்த தீப்பெட்டியில் தான் வந்து நம்ம 3 ஐடியா வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தீப்பெட்டியை வந்து நம்ம பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கணுங்க. உங்கள்கிட்ட A4 ஷீட் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா கலர் பேப்பர் கூட போட்டுக்கலாம், இல்லைனா கிஃப்ட் பேப்பர் கூட போட்டுக்கலாங்க. உங்கள் விருப்பம் தான். நான் வந்து இன்றைக்கி A4 ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் போட்டு ஒட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடக்கூடாது. சைடில் 2 பக்கம் ஓப்பன் பண்ணுற சைடு இருக்குது பாருங்கள், அதை மட்டும் விட்டுட்டு மற்ற இடங்களை மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வீடியோலாம் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி வந்து ஒட்டியிருக்கேன்ட்டு. இந்த மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி நம்ம பிடிச்ச வேர்டோ இல்லை வேறு ஏதாவது ட்ராயிங் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பூ மாதிரி வந்து ட்ராயிங் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் வச்சு ட்ராயிங் பண்ணி கலர் கொடுத்துக்கிறேன். இது டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட விருப்பம் தாங்க. டெக்கரேஷன் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டுங்க. ரொம்பவே சிம்பிளான ட்ராயிங் தான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம 3 விதமாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து 2 பார்ட்டாக இருக்கும் பாருங்கள். அதில் வந்து நம்ம ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து ஒரு பார்ட்டில் வந்து வச்சுக்கலாங்க. இன்னொரு பார்ட்டில் நம்ம செல்ஃபோனுக்கு வந்து ஏதாவது முக்கியமான திங்ஸ், அதாவது அந்த பின் இருக்கும் பாருங்கள், செல்ஃபோனுக்கு சிம் கார்டு போடுறதுக்கு பின்னு குத்துற மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பின்னு, அது மாதிரி இன்னும் வந்து நம்ம காதில் வச்சுருக்க அந்த ஹெட்செட்டு அது மாதிரி எது வேணாலும் நம்ம இதில் வந்து வச்சுக்கலாங்க. 2 பார்ட்டாக இருக்கிறதுனால 2 பார்ட்லேயும் நம்ம வந்து தனித்தனியாக வந்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க. அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸோட ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சமாக வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு மணி மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். அதை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி மணி வந்து ஒன்று வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. இதுவுமே வந்து ஆப்ஷனல் தான், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு நான் வந்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து டபுள் சைட் டேப் இருக்குது பாருங்கள், அதை வந்து இதோட மேல் சைடு வந்து 2 பக்கமும் வந்து கட் பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம 2 ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிவி வந்து வச்சுருப்போம் பாருங்கள், அதில் செல்ஃப் வச்சுருப்போம் பாருங்கள், அந்த செல்ஃபுக்கு கீழே வந்து இந்த பாக்ஸை வந்து நம்ம ஒட்டி விட்டுருலாங்க. டபுள் சைட் டேப்பை பிரிச்சுட்டு ஒட்டி விட்டுருலாம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன போட்டு வச்சுக்கலாம்னா, நம்ம அந்த டிவிக்குள்ளே அந்த பின்னுலாம் இருக்கும் பாருங்கள், அதை வந்து ஒரு பாக்ஸ்லையும் இன்னொரு பக்கத்தில் வந்து நம்ம பென்ட்ரைவர்ஸ்லையும் வந்து போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே வசதியாக இருக்கும். எங்கேயும் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். இந்த பென்ட்ரைவர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நம்ம வச்சுட்டு தேடிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி தேடாமல் நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு வைக்கும்போது நமக்கு தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்குங்க. அது அந்த பாக்ஸ் வந்து இருக்கிறதே நமக்கு தெரியாது, அந்த கபோர்ட் கீழே வந்து நம்ம ஒட்டி விட்டுருக்கிறதுனால. அடுத்த ஐடியா நம்பர் 3 பார்க்கலாம். இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சில்லற காசுலாம் வந்து நம்ம வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து சில்லற பணம் இதெல்லாம் வந்து நம்ம அவசரத்துக்கு வந்து தேடும்போது கிடைக்காதுங்க. நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து சில்லற பணம், சில்லற காசுலாம் வந்து ஒவ்வொரு பார்ட்லேயே வந்து நம்ம போட்டு வச்சுருக்கும் போது நமக்கு டக்குன்னு வந்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் நம்ம இதை வந்து ஒட்டி வச்சுக்கலாம். அதாவது கிச்சனில், அதுக்கப்புறம் ரூமில், எங்கே வேணாலும் இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஒட்டி வச்சுட்டு இதில் காசுலாம் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து நமக்கு வசதியாக இருக்குங்க. இந்த 2 ஐடியாவில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஐடியா நம்பர் 4 பார்க்கலாம். அதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது இது போல் சின்ன தீப்பெட்டிங்க. இந்த தீப்பெட்டியில் உள்ளே வந்து அந்த பாக்ஸ் வந்து இருக்கும் பாருங்கள், அதில் வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வந்து மார்க் பண்ணுறேன்ட்டு ஓரங்களில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது உள்ளே வந்து ஷார்ப்னர் இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த உள்ளே வந்து வச்சுக்கணுங்க. வச்சுட்டு கரெக்டாக வந்து அந்த ஹோலில் வந்து நம்ம அந்த அட்டைப்பொட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வந்து தள்ளி இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் மறுபடியும் நான் வந்து அளவு பார்த்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஷார்ப்னர் வந்து நம்ம ஃபெவிபாண்ட் போட்டு அப்படியே அந்த பாக்ஸ் உள்ளே வந்து ஒட்ட போகிறோங்க. ஃபெவிபாண்ட் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அது மாதிரி சைட்லேயே வந்து அந்த ஷார்ப்னர் வந்து நகர்ந்து வராத மாதிரி நல்லா சைட்லேயே வந்து ஃபெவிபாண்ட் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க.
இப்போ அவ்வளோதாங்க, நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த தீப்பெட்டி உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து ஏதாவது கலர் பேப்பர் போட்டு நீங்கள் வந்து ஒட்டி விட்டுட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ நான் கலர் பேப்பர் போட்டு ஒட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே வந்து ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி நான் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். வரைஞ்சி விட்டுட்டு ஷார்ப்னர் பாக்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து நான் எழுதிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் நம்ம பென்சில் வந்து ஷார்ப் பண்ணும்போது அந்த பென்சிலோட துகள்கள் வந்து அந்த பாக்ஸ் உள்ளே வந்து கலெக்ட் ஆகிக்கோங்க. நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐடியா நம்பர் 5. இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன தீப்பெட்டி இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஒரு 6 தீப்பெட்டி நமக்கு தேவைப்படுங்க. இந்த 6 தீப்பெட்டியை வந்து நம்ம ஒன்றா வந்து வச்சு ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தீப்பெட்டி மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. இதே போல் ஒரு பக்கம் 3, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் 3 வந்து வச்சு ஒட்டி விட்டுட்டு கடைசியாக வந்து இது ரெண்டுத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து ஒட்டுறேன்ட்டு. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி ஒட்டிடணுங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஃபெவிகாலே வந்து யூஸ் பண்ணுங்கள், அதுவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் வந்து நான் 3 வந்து ஒட்டிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நான் ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இதில் வந்து கலர் பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கலாங்க. கலர் பேப்பர் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா A4 ஷீட் கிஃப்ட் பேப்பர் எது வேணாலும் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து கலர் பேப்பர் போட்டு அப்படியே வந்து கவர் பண்ணிக்க போகிறேன். அதாவது வந்து இதோட ஓப்பன் சைடு இருக்குது பாருங்கள், அங்கே மட்டும் வந்து கவர் பண்ணாமல் பாக்கி இடங்களில் வந்து சுற்றி வந்து கவர் பண்ணிக்கலாம். நான் கவர் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து கலர் டேப் இருக்குது பாருங்கள், அதை வந்து அந்த ஓப்பன் பண்ணுற பகுதி இருக்குது பாருங்கள், அங்கே மட்டும் இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து இது போல் தனித்தனியாக வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணாங்க, என்கிட்ட கலர் டேப் இருந்ததுனால நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இதோட ஓரங்களை வந்து ஏதாவது ஒரு டெக்கரேஷன் லேஸ் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாங்க. அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி லேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஸ்டோன் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட வந்து வரிசையாக வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. என்கிட்ட இது போல் ஸ்டோன் வச்ச லேஸ் இருந்துச்சுங்க, அதை வந்து நான் அதில் ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபெவிபாண்ட் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டுங்க, அப்போ நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ வந்து ஒட்டி முடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கண்ணாடி வந்து எடுத்திருக்கேங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5 ரூபா. இந்த ஆக்டிவிட்டி பொருட்கள்லாம் விற்பாங்களே ஸ்கூலுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு, அந்த மாதிரி கடைகளில் வந்து இந்த கண்ணாடி வந்து கிடைக்குங்க. அங்கே தான் வந்து நான் வாங்கினேன். இப்போ இதில் வந்து அடியில் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை பாக்ஸில் வந்து சென்டராக பார்த்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க, அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இந்த கண்ணாடி வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக, அதாவது கீழே சாயாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சமாக வந்து கலர் பேப்பரை வந்து மடக்கிட்டு அதையுமே வந்து நான் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். அப்போ வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து என்கிட்ட உள்ள ஸ்டோனை வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கண்ணாடியோட ஓரங்களில் மேலேயும் கீழே வந்து ஒன்று வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்குங்க. அடுத்து குட்டி குட்டி மணி இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி கைப்பிடி மாதிரி நம்ம அதை வச்சு ஒட்டி விட்டுக்கலாங்க. இது வந்து சும்மா வந்து அழகுக்காக தான், ஏன்னா இதை வந்து நம்ம பிடிச்சி இழுக்க முடியாது, பின்னாடி பாக்ஸோடு நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். இதை மட்டுமே வந்து நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா அது கலண்டு வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால சும்மா அழகுக்காக நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒட்டி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். சூப்பரான ஒரு குட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. எந்த ஒரு பொருளையுமே நம்ம குட்டியாக வந்து செய்யும்போது அது ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போ அதே போல் தான் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கிராஃப்ட்டுக்கு வந்து குட்டி குட்டி அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து வச்சுருப்போம் பாருங்கள், அதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி தான் வந்து நான் ஒன்று வந்து போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் வந்து மணி வந்து போட்டு வச்சுருந்தேன், ரெண்டாவதுல வந்து ரோஸு, அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்டோன்ஸ் வந்து போட்டிருக்கேன். இது போல் குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து நம்ம இதில் போட்டு வைக்கும்போது நமக்கு எங்கேயும் வந்து மிஸ் ஆகாதுங்க, நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே வசதியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சேஃப்டி பின்லாம் இருக்குது பாருங்கள், ஊக்கு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹேர் பின்ஸ், இதெல்லாம் கூட நம்ம ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து போட்டு வச்சுக்கலாங்க. ஏன்னா சேஃப்டி பின்லாம் வந்து நம்ம எங்கேயாவது போகணுன்னா தேடிக்கிட்டு நிற்போம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இது போல் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது, பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும், ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து வசதியாக இருக்குங்க. அதே போல் பசங்களோட சின்ன சின்ன இயரிங்ஸ், குட்டி குட்டி இயரிங்ஸ் கூட நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஐடியா நம்பர் 6 இதை ஐடியான்னு சொல்கிறத விட ஒரு குட்டி டிப்ஸ்னே வந்து சொல்லலாங்க. நம்ம மழைக்காலம்லாம் வரும்போது தீப்பெட்டி வந்து பற்ற வைக்கும்போது அது நமுத்து போயிருக்கோங்க ஈரத்தில். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சமாக வந்து அந்த தீப்பெட்டி உள்ளே வந்து அரிசி மாவு இருக்குது பாருங்கள், அதை வந்து போட்டு விட்டுட்டு இது போல் நல்லா வந்து குலுக்கி விட்டுட்டு வைக்கும்போது கொஞ்சம் கூட வந்து அந்த தீக்குச்சி வந்து நமுத்து போகாமல் இருக்குங்க. நம்ம எப்போ பற்ற வச்சாலும் டக்குன்னு வந்து பற்றிக்கும். இது வந்து மழை காலங்களில் நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன 6 ஐடியாவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.